செலோப்பியாத்தின் குமாரத்தி. அதிகாரம் 27. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தையும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல் என்றார். செலோப்பியாத்தின் குமாரத்திகளை பற்றி இதற்கு முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏபேரின் குமாரனான செலோப்பியாத்திற்கு குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் நாமங்கள் மக்லாள், நோவாள், ஒக்லாள், திர்சாள் என்பவைகள். இவர்களுடைய பிரச்சனையைப் போல இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் பிரச்சனைகள் வரவில்லை. இந்த பிரச்சனை இவர்களுக்கு மாத்திரம் விசேஷமாய் வந்திருக்கிறது. செலோப்பியாத்திற்கு ஆண் பிள்ளைகள் பிறக்கவில்லை. அவருக்கு 5 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 5 பேருமே பெண் பிள்ளைகள். செலோப்பியாத்தின் காணியாட்சி அவருக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும். ஆனால் அவருக்கு ஆண் பிள்ளைகள் பிறக்காததினால், அவருக்கு பெண் பிள்ளைகள் மாத்திரமே பிறந்ததினால் அவருடைய காணியாட்சி தங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று செலோப்பியாத்தின் குமாரத்திகள் தங்களுடைய வழக்கை முறையிடுகிறார்கள். இவர்களுடைய வழக்கு எண்ணாகமம் 36வது அதிகாரத்தில் மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாய் இருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிற்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் இன்னும் மோவாபின் சமவெளிகளில் தங்கியிருக்கிறார்கள். கோத்திரத்தாரின் எண்ணிக்கை தொகையேற்றப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் சுதந்திர வீதத்தை பங்கு பிரித்து கொடுப்பதற்காக இஸ்ரவேல் புத்திரர்கள் எண்ணி தொகையேற்றப்படுகிறார்கள். செலோப்பியாத்திற்கு 5 குமாரத்திகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தகப்பனுக்கு ஆண் பிள்ளைகள் யாரும் பிறக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண் பிள்ளைகளாகிய தங்களுக்கு குடும்பத்தின் சுதந்திர வீதங்களை பங்கு பிரித்து தர வேண்டும் என்று இந்த ஸ்திரீகள் மோசேயிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போகிறார். மோசே இவர்களுடைய வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரித்த பின்பு தேசத்தின் சுதந்திரம் ஜனங்களுக்குள்ளே பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. அப்போது மோசே இங்கு செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு சொல்லுகிற தீர்ப்பின் பிரகாரம் இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிளையாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலோப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்பவைகள்.
அவர்கள் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து, எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோசுவா 17:4. செலோப்பியாத்தின் குமாரத்திகள் நற்குணசாலிகளாகவும் கற்புள்ள ஸ்திரீகளாகவும் இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கு விசாரிக்கப்படும் போது அந்த ஸ்திரீகளின் நற்குணமும் முக்கியத்துவம் பெறுகிறது. மோசே, எலெயாசார், இஸ்ரவேல் சபையார் ஆகியோருக்கு முன்பாக செலோப்பியாத்தின் குமாரத்திகள் நின்று, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை என்றும், எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். எண்ணாகமம் 14:21 முதல் 35 வரை உள்ள வசனங்களில் அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்களில் செலோப்பியாத்தும் ஒருவன். இவன் கோராகோடு சேர்ந்து கலகம் பண்ணவில்லை. ஆயினும் தனக்கு குமாரர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே செலோப்பியாத் மரித்து போகிறான். எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்று செலோப்பியாத்தின் குமாரத்திகள் கேட்கிறார்கள். நியாயாதிபதிகளுக்கு முன்பாகவும் ஒரு தேசத்தின் தலைவர்களுக்கு முன்பாகவும் ஸ்திரீகள் தங்கள் உரிமையை குறித்து விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஸ்திரீகளின் உரிமை பிரச்சினை வேதாகமத்தில் முதன் முறையாக இங்கு கூறப்பட்டிருக்கிறது. செலோப்பியாத்தின் குமாரத்திகள் தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே முன்வந்து சொல்லுகிறார்கள். அவர்களுக்காக வழக்காட வேறு யாரும் நியமிக்கப்படவில்லை. மோசேயும் எலெயாசாரும் பிரபுக்களும் இஸ்ரவேல் சபையாரும் ஆசரிப்பு கூடார வாசலிலே இருக்கிறார்கள். அக்காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இதுவே பிரதான நீதிமன்றம். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் தங்களுடைய வழக்கை நியாயாதிபதிகளிடத்தில் தாங்களே எடுத்துச் செல்லும் ஞானமும் திறமையும் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகள் மிகவும் தெளிவாக இருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கைகளும் நியாயம் உள்ளதாய் இருக்கிறது. தங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா? தங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே தங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்று செலோப்பியாத்தின் குமாரத்திகள் இஸ்ரவேலின் நீதிமன்றத்திலே முறையிடுகிறார்கள். இவர்கள் கானான் தேசத்திலே தங்களுக்கு சுதந்திரம் கேட்கிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இவர்களுடைய பெயர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மோசேயும் எலெயாசாரும் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணி தொகையேற்றிய போது அவர்கள் செலோப்பியாத்தின் குமாரத்திகளை எண்ணி தொகையேற்றவில்லை. ஆகையினால் கர்த்தர் மோசேக்கு சொல்லியிருக்கிற பிரகாரம் கானான் தேசத்திலே இவர்களுக்கு சுதந்திரம் பங்கிட்டு கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு ஒரு சகோதரன் இருந்திருந்தால் அவர்கள் தங்கள் வழக்கை மோசேயினிடத்தில் வந்து சொல்லியிருக்க மாட்டார்கள். தங்கள் தகப்பனுடைய சுதந்திரம் தங்கள் சகோதரனுக்கு கொடுக்கப்படும் என்பது செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு தெரியும். ஆனாலும் இவர்களுக்கோ சகோதரன் யாரும் இல்லை. செலோப்பியாத்தின் குமாரத்திகள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பெற்றோரை பற்றி மறந்து விடாமல் அவர்களை நினைவு கூறுகிறார்கள். அவர்களுக்கு குடும்பத்தின் எல்லா காரியங்களும் நன்றாய் தெரிந்திருக்கிறது. பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பது கர்த்தருடைய கட்டளை. பெற்றோரை கனம் பண்ணுவது பிள்ளைகளின் கடமை. செலோப்பியாத் எவ்வாறு மரித்தார் என்பதும் அவருடைய குமாரத்திகளுக்கு தெரிந்திருக்கிறது. தங்களுடைய தகப்பனார் உயிரோடு இருந்த காலத்தில் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று அவருடைய குமாரத்திகள் சொல்லுகிறார்கள். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் மோசேயினிடத்திலும் சபையாரிடத்திலும், எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார் என்று சொல்லுகிறார்கள். தங்கள் தகப்பனார் மீது குற்ற வழக்குகள் எதுவும் இல்லை என்றும், அவர் மரண தண்டனைக்கு பாத்திரமானவர் அல்ல என்றும், அவருக்கு இயற்கையான மரணமே உண்டாயிற்று என்றும் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறார்கள். ஆகையினால் செலோப்பியாத்தின் சுதந்திரத்தை வேறு யாரும் அபகரித்துக் கொள்ளக்கூடாது என்று அவருடைய குமாரத்திகள் விவாதம் பண்ணுகிறார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போகிறார். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் திக்கற்ற பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள். கர்த்தர் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் கைவிடாமல்
அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு உதவி செய்கிறார். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது மோசேயும் மிகுந்த கரிசனையோடு அவர்கள் சொல்லுவதை கேட்கிறார். மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போகிறார். கர்த்தர் மோசேயின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து செலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய நியாயத்தில் தம்முடைய வார்த்தைகளை மோசேக்கு சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக என்று சொல்லுகிறார். தேவனுடைய தெய்வீக வாக்கினாலே செலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய வழக்கு தீர்த்து வைக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் அவர்களுக்கு நியாயம் செய்யப்படுகிறது. பிற்காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே இதுபோன்ற வழக்குகளும் பிரச்சனைகளும் வரும்போது அவர்களுக்கு எவ்வாறு நியாயம் செய்யப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உறுதி பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திற்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வசத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த வசன பகுதியில் உறவின் முறையானுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சுதந்திரத்தை பற்றியும் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரங்கள் பற்றிய தம்முடைய பிரமாணத்தை இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திற்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்தில் அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது.